வெல்கம் டு லா எக்ஸ்பர்ட்ஸ் எம்வி இந்தியா. என்னென்னா, இப்போது புது கிரிமினல் லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, நான் இப்போ புது லா படிக்கணுமா இல்லை ஓல்டு லா படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ன நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, வேறு ஸ்டேட்டில் இதை பற்றி எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த புது லா இன்னும் நடைமுறைக்கு வரலை. ஜஸ்ட் லா அசென்ட் பண்ணி பிரசிடென்ட் சைன் போட்டிருக்காரு. இதை தாண்டி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் ஆகஸ்ட் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்க. ஸோ புது லாவை ஆல்டுகெதர் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டில் எக்ஸாமினேஷன் வருதுன்னா அது கேரளா. ஓகேங்களா? கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இதில் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஐபிசி, அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ஆக்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் இவங்க போடலை, புது லா மட்டும் அப்படின்னு சொல்லலை, அண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 லாவையும் படிக்கணும் அப்படின்னு கேரளாவில் எதிர்பார்க்குறாங்க. நம்ம மேக்ஸிமம் கெஸ் பண்ணால் புது லா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில டைம் அண்டு கூட போட்டு நம்ம டிஎன்பிசி கேட்டுடலாம். அதுக்காக நம்ம கிளாஸஸில் என்ன பண்ணுறோன்னா, புது லாஸையும் ஓல்டு லாஸையும் கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். எவிடன்ஸ் தெரியாம ஒரு கேஸ் கூட நம்ம வின் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன்லயும் சரி, தமிழ்நாடு ஜுடிஷியல் சர்வீஸ்க்கு எவிடன்ஸ் ஆக்ட் தான் ரொம்ப ரொம்ப மெயின். எல்லாருமே சிபிசி மெயின், சிஆர்பிசி மெயின்னு சொல்லுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா எவிடன்ஸ் ஆக்ட பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஆக்ட். என்ன மேடம் சின்னது அப்படின்னு சொல்றீங்களா? யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? இல்ல சின்ன ஆக்ட் சொல்றீங்களே, சின்னது இல்ல அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? இருக்கீங்களா? சிபிசியோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்ப எவிடன்ஸ் சின்னது தானே. சாத்தான் குட்டி சாத்தான் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா இந்த குட்டி சாத்தான் கிட்ட இருந்து சின்ன ஆக்ட்ல இருந்து எவ்வளவு அவுட்புட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சிக்யூ ஒரு 10 எம்சிக்யூ கேட்டுருவாங்க. கண்டிப்பா 10 தானேன்னு யோசிக்காதீங்க. 10 தான் உங்களுக்கு உள்ள போக ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம மார்க்க ஒரு பால் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? சோ 10 எம்சிக்யூ. பேப்பர் 1ல 25 மார்க் இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்து தான் கேட்க போறாங்க. சோ நான் ஒரு 45 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன் மொத்த எவிடன்ஸ் ஆக்ட்லயும். உங்களுக்கு அதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். அக்கம்ப்ளிஸ் அப்படின்றவங்க யார்? அக்கம்ப்ளிஸ்னா யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஏதாவது பண்ணுவோம்னா தனியா பண்ண மாட்டோம். நம்ம கூடயே சேர்ந்து அவங்க அந்த தப்ப பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் அக்கம்ப்ளிஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி அக்கம்ப்ளிஸோட பேச்சை நம்பலாமா நம்ப கூடாதா? கோர்ட் நம்பணுமா நம்ப கூடாதா? அவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தியா நீங்க நம்ப கூடாது அப்படின்னு எங்க 114 இல்லஸ்ட்ரேஷன்ல கொடுத்திருப்பாங்க, பில கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அக்கம்ப்ளிஸ வச்சு கொராபரேட் பண்ணலாம்னு சொல்லிருப்பாங்க. சோ எவிடன்ஸ் ஆக்ட்லயே உங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கும். அதை தூக்கி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. சோ இவங்க கேக்குற கொஸ்டின் எல்லாமே பிராக்டிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்க கொஸ்டின். முன்னாடி டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட பத்தி கேட்டிருந்தாங்க. என்ன மேக்சிமம் எழுதுவோம்? டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட்னா என்னதுன்னு லைட்டா மீனிங் எழுதலாம். ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா மீனிங் எழுதுவீங்க. இந்த செக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டோட நீங்க ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. அதுக்கு மேல எப்படி நீங்க அதோட ப்ரொசீஜர் என்னது, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் வரைக்கும் எழுதுனவங்களுக்கு நல்ல மார்க் கிடையாது. புரியுதுங்களா? எந்தெந்த ஏரியால நீங்க டீப்பா போகணும், நான் டீப்பா சொல்லி கொடுத்துருவேன். ஆனா அதையும் தாண்டி புனிதமா நீங்க படிக்கணும், படிச்சே ஆகணும். அப்பதான் மத்தவங்களோட ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கும். எவிடன்ஸ் ஆக்ட் இந்த அவுட்புட்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். என்ன ஃபர்ஸ்டே தூக்கம் வந்துருச்சா? தட்டி எழுப்புங்கள். ஓகே, டன். Shall we start? Yes, ma'am. கேக்கலையே? Yes, கேக்கல. ma'am. Yes. Yes, ma'am. எஸ், நீங்க எல்லாம் சோல்ஜர்ஸ். இப்பெல்லாம் நம்ம தூங்கிட்டு இருந்தா ஆப்போசிட் ஆள் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? சோல்ஜர்ஸ் லெட்ஸ் கெட் ரெடி. இப்ப ஆக்சுவலி நீங்க எல்லாம் இன்னும் ஸ்பெஷல் சைல்டு. ஏன்னா ஏன்? எஸ், திஸ் அண்ட் தட் போட்டு கொடுத்துருவாங்க நோட்டிபிகேஷன்ல. அதனால நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்துதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எந்த இயர்ல வந்தது? 1872. 1872லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான். அவ்வளவு அழகா ஒரு விஷயத்தையுமே கிராஃப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ப்ளீஸ் யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, மியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச். எஸ், ஓகேங்களா? 1872. ஆனா புது ஆக்ட் பேரு பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் 2023. ஓகேங்களா? இந்த ஆக்ட் பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்கினது 25th டிசம்பர் 2023. 25th டிசம்பர் என்னது? எஸ்,
கிறிஸ்மஸ் அன்னைக்கு பொங்கல் போட்டாங்க. ஓகேங்களா? 25th December 2023. இப்ப இது வந்து எல்லா ஆக்டுக்குமே ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அத பில்லா ஹவுஸ்ல பாஸ் பண்ணுவாங்க. 2 ஹவுஸ்மே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? சைன் பண்ணுவாரு. அது ஃபோர்ஸ்க்கு வந்துருமா? அது வந்து ஒரு ஆக்ட் இருக்கும். அதை கொண்டு வர வேண்டியது, அதாவது பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யாரு? எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ்னா இது சென்ட்ரல் ஆக்ட்னால சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நோட்டிபிகேஷனை போட்டு கொண்டு வருவாங்க. சோ இது நோட்டிபிகேஷன் போட்டாங்களா இந்த ஆக்டுக்கு? போட்டாங்க. எப்பயில இருந்து வந்து? சூப்பர். ஜூலை 1st இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம நோட்டிபிகேஷன்ல என்ன எதிர்பார்க்கலாம்? அதிநேயத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது அண்டா ஆறான்னு தான் நமக்கு தெரியல. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு பிரியாம்பிள் இருக்கு. பிரியாம்பிள் எதுக்காக கொடுத்திருப்பாங்க அப்படின்னா எந்த அவுட்லுக்ல இந்த ஆக்ட பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரியாம்பிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆக்ட நாங்க கொண்டு வந்ததுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் கன்சாலிடேட் பண்றோம், டிஃபைன் பண்றோம், அமெண்ட் பண்றோம். சரி, இதெல்லாம் பண்றீங்க, எதை பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் எவிடன்ஸ பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது என்னதப்பா நடுவுல வந்து குதிச்சிருக்கு? எஸ், லா ஆஃப் எவிடன்ஸ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபைன் கதை, அமெண்ட் கதை எல்லாத்தையும் நம்ம நியூ ஆக்ட்ல தூக்கிட்டாங்க. நியூ ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, an act to consolidate plus rules and principles for fair trial. இந்த ஃபேர் ட்ரையலை அழகா கொண்டு வந்திருக்கிறது நியூ ஆக்ட்ல தான். ஓகேங்களா? இது வந்து வாட் இஸ் தி பிரியாம்பிள் ஆஃப் அதிநியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மூணுத்தையும் நீங்க நோட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கணும். சோ இந்த கிளாஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கிளாஸ கவனிச்சிருங்க. முடிஞ்சா சேர்ந்தே நோட்ஸ், உங்களோட நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏன் நோட்ஸ் இப்ப நான் சொல்ல புரியுற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 வாரம் கழிச்சு புதுசா இருக்க மாதிரி இருக்கும். சோ நீங்களே எழுதுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 1. செக்ஷன் 1 தான் எல்லா ஆக்டுக்கும் அம்மா மாதிரி. அதுலதான் பேரை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அதிநியத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? This act shall be called as பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்டென்ட் எல்லாம் சேம் தான், ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இட் அப்ளைஸ் டு ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக அதுல என்ன இருக்கணும்? எவிடன்ஸ் ஆக்ட் படிதான் நீங்க எவிடன்ஸை லீட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னா என்னது? அதுக்குதான் நம்ம சிஆர்பிசி போறோம். 2 clause 1 ஆஃப் சிஆர்பிசி. இப்ப நியூ ஆக்ட்ல எந்த செக்ஷன் யாராவது பார்த்து சொல்லுங்களேன் அந்த டேப்லெட் கார்டுல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், யாராவது பார்த்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னா என்னன்னா, proceeding in which evidence legally taken on oath தான் ஜுடிஷியல் ப்ரொசீடிங். இப்போ நீங்க வந்து ஒரு விட்னஸா போய் நிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு ஒரு சத்திய பிரமாணம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அது ஜோக் மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கும்போது. ஆக்சுவலி இட்ஸ் ஓத். அது எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது தப்பா பொய்யா சொன்னீங்கன்னா உங்களுக்கு எகென்ஸ்ட் கேஸ் போடலாம். ஐபிசில இருக்கு, ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்தா என்னது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ சும்மா நான் ஜோக்கு கதை சொல்றேன் இல்ல, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். சோ ஒரு ஓத்தை பேஸ் பண்ணி எந்த ப்ரொசீடிங்ல எல்லாம் வந்து எவிடன்ஸ் வாங்குறாங்களோ அது எல்லாமே ஜுடிஷியல் ப்ரொசீடிங். இது எங்க கொடுத்திருக்காங்க? 2 clause 1 of the CRPC. நியூ ஆக்ட்ல பாத்தீங்களா யாராவது? அது மட்டும் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் இன்னொரு 2 clause M. யா, 2 clause M of பாரதிய நகரிக சுரக்ஷா சஹிதா. 2 clause M of பாரதிய நகரிக சுரக்ஷா சஹிதா. அவங்க வந்து என்ன பாக்குறாங்க, என்ன மேடம் ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, எடுக்க வச்சுட்டாங்களே. ஓகே, சோ இந்த மாதிரி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ல ஓகே இது அப்ளை ஆகுது. இப்போ கோர்ட் மார்ஷல் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்கு, தெரியுமா? மிலிட்டரி கோர்ட். எஸ், ஓகே. கோர்ட் மார்ஷல்னா என்னது? மிலிட்டரி கோர்ட். ஓகே, அந்த மிலிட்டரி கோர்ட்ல நம்ம சொல்லுங்க கௌதம் சார் சொல்லுங்க. மிலிட்டரி நேவி இதெல்லாம் சொல்றாங்க. எஸ், மிலிட்டரி நேவி எல்லாம் அந்த கோர்ட்ல நம்மளோட எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகுமா? ஆகாது, ஆகக்கூடாது. அதுதானே கரெக்ட். அவங்களுக்கு வேற எவிடன்ஸ், அதுதான் தப்பு. இங்க ஆகும், இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷல். யூஸ்வலி நம்மளோட லாஸ் எல்லாம் அங்க அவ்வளவா அப்ளை ஆகாது. தே ஹேவ் a separate set of rules. ஆனா எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகும். ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஒரு MCQ ஏரியா.
நியூவர் சார் உட்காருங்க ப்ளீஸ். இதுக்கு அப்புறமா எது எதுக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ எவிடன்ஸ் ஆக்ட் ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்ளிகபிள்? ஜுடிஷியல் ப்ரொசீடிங் இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷல். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கோட டெஃபினிஷன் 2 clause 1 of CRPC, 2 clause M of பாரதிய நகரிகா சுரக்ஷா சங்கீதா. ஓகேங்களா? எஸ். எதுக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்றது பாத்தீங்கன்னா டு அஃபிடவிக்ஸ் டு கோர்ட் அண்ட் ஆபீசர்ஸ். இப்போ வந்து அஃபிடவிக்ஸ் நம்ம நிறைய இடத்துல போட வேண்டியது வருது பாத்தீங்களா, அதுக்கு நீங்க எவிடன்ஸ் ஆக்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீடிங் நடக்கும், அதுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஆர்பிட்ரேஷனுக்கு அதும்னா கோர்ட் மார்ஷலோட பெரிய ஆளா ஆர்பிட்ரேட்டர்? ஐபிசில பீனலைஸ்ட் கிடையாதுல மேம், நினைக்கிறீங்க பீனலைஸ்ட் பண்ண மாட்டாங்க மேம், அதனால ஜட்ஜ்ங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வர மாட்டாங்க. ஜட்ஜ்ன்ற டெஃபினிஷனுக்குள்ள வர மாட்டாங்க, அதனாலயா? ஜட்ஜ்ங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வர மாட்டாங்க. செக்ஷன் 19 அவங்க கொண்டு வராம இருக்காங்க, ஏன் அப்படின்னு கேக்குறேன். பீனலைஸ்ட் ப்ரொவிஷன் கிடையாது மேம், அதனால. பிடிக்காக எதுக்கு நம்ம ஆர்பிட்ரேட்டர் கிட்ட போறோம்? வேலையை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக. நீ சீஃப்ல Only to do எவிடன்ஸ் with ஆக்ட் என்ன civil சொல்லுது? and நீ contract. சீஃப்ல தான் மார்க் பண்ணணும், இதுலதான் மார்க் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கு. ஒரு கேஸ் இழுத்துட்டு போறதே எதுக்கு? ட்ரையல்ல தான். சோ அந்த ட்ரையல்ல திருப்பி கொண்டு போய் நீ ஆர்பிட்ரேஷன் கிட்ட திரிச்சி அப்படின்னா இன்னொரு ஒரு கோர்ட் தான் அது. ஓகேங்களா? அந்த இதே ஃபியூட்டைல் ஆயிரும். அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சொன்ன மாதிரி எவிடன்ஸ் அதிகமா ஆர்பிட்ரேஷன்ல பிளே ஆகாது. ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைடு ஒரு அமுக்கபிளா செட்டில் பண்ணும் அப்படின்னும் போது நீ தப்பு நான் தப்புன்னு கத்திக்கிட்டு இருந்தா அங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனாலதான் ஏன் இவ்வளவு கதை ஒரு விஷயத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க இத 5 மார்க்காவோ 10 மார்க்காவோ கேட்க போறாங்க. நீங்க ஒன் லைனரா வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்க் வராது. நான் அதுக்குன்னு கதை அடிக்க சொல்லல, பாயிண்ட் எது தேவையோ அந்த பாயிண்ட் நீங்க பாக்கணும். டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மொத்த எவிடன்ஸ் ஆக்டையும் கரைச்சு குடிச்சு வச்சிருந்தாதான் அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல ஏறும். ஓகேங்களா? இது நான் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுக்குற கொஸ்டினை நீங்க போய் ஒரு தடவை ரீட் பண்ணி உங்க ஓன் ஆன்சரை எழுதணும். ஏன் மேம் நீங்களே ஆன்சரை எழுதி கொடுத்துருங்களேன் அப்படின்னா, நான் எழுதி கொடுத்துட்டே இருந்தா உங்க மைண்ட் ஒர்க் ஆகுது. ஐ மஸ்ட் கிரியேட் அ ஸ்கில் ஃபார் யூ தட் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சூப்பரான ஆன்சர் எழுதுற மாதிரி ஒரு ஸ்கில்ல தான் நான் டெவலப் பண்ணுவேன். ஓகேங்களா? டன். நெக்ஸ்ட் வந்து வேற எதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைபியூனல்ஸ். ட்ரைபியூனல்ஸ்க்கு ஏன் ஆகாது? அதுதான் ஏன்னு கேக்குறேன். சேம் ஸ்பீடி ட்ரிபியூனல்ஸ்ல கடகடன்னு முடியணும், குவாசி ஜுடிஷியல் பாடி. அதுக்காக ட்ரிபியூனல்ஸ்லயும் எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ்லயும் எடுக்க மாட்டாங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும், எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது நீங்க தான் சொல்லணும். அப்ளை ஆகும் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இன்க்ளூடிங் கோர்ட் மார்ஷல். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னா என்னது? 2 clause 1 of CRPC, 2 clause M of பாரதிய நகரிகா சுரக்ஷா சங்கீதா. ஓகேங்களா? எதுக்கு அஃபிடவிட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ரேட்டர், அதுக்கப்புறம் ட்ரிபியூனல்ஸ், டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ், லேபர் கோர்ட்ஸ், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் விட்டுறலாம். டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங் வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க? டன். ஓகே, செக்ஷன் 3ல வந்து அவங்க இன்டர்பிரேஷன் கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து நியூ லா போடுறீங்க. செக்ஷன் 2 வந்து பழைய லால ரிப்பீல் பண்ணிட்டாங்கப்பா. செக்ஷன் 3ல இருந்து தான் டெஃபினிஷன் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அது சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2 கேன்சல் பண்ணிட்டு இதை தூக்கி மேல வச்சிருவீங்க. அதேதான் அதிநியத்திலயும் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா செக்ஷன் 2ல உங்களுக்கு டெஃபினிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெஃபினிஷன் கிளாஸ் பழைய ஆக்ட்ல எங்க இருக்கு? 3ல. புது ஆக்ட்ல 2ல இருக்கு. சோ 2A என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா கோர்ட்னா யாருன்னு டிஃபைன் பண்றாங்க. ஓகே, 2 clause A, judges, magistrates and all persons legally to take evidence எல்லாருமே கோர்ட் தான். சோ எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட்டை தவிர வேற யாரையாவது அனுப்புவாங்களா? சில டைம் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. டு டேக் எவிடன்ஸ்க்காகவே இதுல கமிஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களும் இது கீழே கோர்ட்டு கீழே தான் வருவாங்க. சோ கோர்ட் யாரெல்லாம்? ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட், எனி பர்சன் யாரு ஓகேங்களா, யாரெல்லாம் லா படி ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கோர்ட் தான். ஆனா இதுக்குள்ள யாரு வரமாட்டாங்க, இந்த வட்டாரத்துக்குள்ள ஆர்பிட்ரேட்டர் மட்டும் வரமாட்டாங்க. எல்லா இடத்துலயும் ஆர்பிட்ரேட்டரை தூக்கி வெளில போட்டுறாங்கப்பா.
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவிடன்ஸ் ஆக்ட்னா அதுக்கும் ஆர்பிட்ரேட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. சோ அவரு கோர்ட்டு கீழே இங்க வர மாட்டாரு. ஓகே, எந்த செக்ஷன்ல டிஃபைன் பண்றாங்க? நியூ ஆக்ட் 2 clause 8. பழைய ஆக்ட்ல 3 clauses எல்லாம் இல்ல உங்களுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது 2 clause F. என்ன மேம் ஏல இருந்து F போயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கிளாஸையுமே பார்ப்போம். 2 clause எல்லா கிளாஸஸையும் நம்ம பார்ப்போம். நான் எதுக்காக போயிருக்கேன்? சாரி, மியூட் வச்சுக்கோங்க. யாரும் ஒருத்தர் கத்திட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல, யார் அது? அம்மா சொல்லுங்க அம்மா. ஐயோ கியூட். ஓகே, சோ 2 clause F. ஓகேங்களா, 2 clause F எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா F ஃபார் ஃபிஷ் கிடையாது, நமக்கு அட்வொகேட்ஸ். சோ F ஃபார் ஃபேக்ட். ஓகேங்களா, 2 clause F ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. என்னது? திருப்பி பாப்பா வந்துட்டாங்க. என்னது? சங்கதிகள், பொருண்மைகள். அது டிரான்ஸ்லேஷன். அத பார்த்து ட்ரை பண்ணக்கூடாது, அது இல்ல. பிராக்டிகலா கேக்குற ஃபேக்ட்னா என்னது? ஏய் நேத்து நான் இங்க வந்தேன் அங்க வந்தேன் நீ சொல்ற ஃபேக்ட் என்னன்னா நான் படுத்து தூங்கிட்டேன்டா, இதுதான் ஃபேக்ட். ஓகேங்களா, ஃபேக்ட்னா நம்ம உண்மையை சொல்றோம் அப்படின்றதுதான் நம்ம மீன் பண்றோம். ஆனா எவிடன்ஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம், அது எனி திங்கா இருக்கலாம், அது ஒரு ஸ்டேட் ஆஃப் திங்கா இருக்கலாம், இல்ல ரிலேஷன் ஆஃப் திங்கா இருக்கலாம். ஓகேங்களா, இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நான் போனப்ப அந்த பொண்ணு அந்த லைப்ரரியில இல்லடா, அதான்டா ஃபேக்ட். ஆனா வந்து டீச்சர் கிட்ட அங்கதான் படிச்சேன்னு சொல்லிருச்சுடா. இப்ப நான் இதை எதை பேஸ் பண்ணி சொல்றேன்? நான் லைப்ரரிக்கு போயிருக்கேன், அங்க பாத்திருக்கேன், அங்க யாருமே இல்ல. இது எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு? அங்க இல்லாம எனக்கு தெரியும். கண்ணால பாத்தீங்க, தைரியமா பர்சீவ் பண்றீங்க. சோ அத மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எனிதிங், எனி ஸ்டேட் ஆஃப் திங், இல்ல ஒரு ரிலேஷன் ஆஃப் திங், இத கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்டு பை த சென்சஸ் அப்படின்னா அது ஒரு ஃபேக்ட். இப்ப சிம்பிளா இருக்கா? அவங்க இருக்காங்க இல்ல, அது எப்படி உங்களுக்கு தெரியுது? எஸ், ஒரு கடாயை வச்சு தேவையே இல்லாம எங்க வீட்டுல என்னன்னா நாங்க 2-3 பேர் அக்கா தங்கச்சிங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் வந்து சட்டியை வச்சு ஆன் பண்ணி விட்டுருவாங்க, இன்னொரு ஆள் எண்ணெய் ஊத்துவாங்க, கடைசியில சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா செஞ்சு மூடி வச்சுட்டு போயிருப்பாங்க, நம்ம போய் ஆர்வத்துல சாப்பிடுறோம்னு கையை வச்சுட்டு அப்படியே சுட வெந்து போயிடும். இந்த சூடு எப்படி நமக்கு தெரியுது? பர்சீவ் பை த சென்சஸ். சோ கண்ணு, மூக்கு, வாய், அது மூலியமா தான் நம்ம பர்சீவ் பண்றோம். சாப்பிடும்போது நல்லாவே இல்லை, அது நாக்கு. சோ அந்த மாதிரி நம்ம பர்சீவ் பண்ற சென்சஸ்ல பர்சீவ் பண்ற எனிதிங், எனி ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், அதுதான். ஓகே, சிம்பிள் அஸ் தட். இப்போ கண்டிஷனும் ஃபேக்ட் தான். மென்டல் கண்டிஷன் a person is conscious of. என்னன்னா நான் சொல்றேன் இல்லையா, இவர் ரொம்ப அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்றேன். அது என்னது? அது என் மைண்ட்ல நான் பர்சீவ் பண்ணிருக்கேன், என்னோட மென்டலி அவர் இப்படிதான் நான் டிசைட் பண்றேன். அது எந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட ரெப்யூட்டேஷனை வச்சு ஒரு அஃபென்ஸ் இருக்கு. எந்த அஃபென்ஸ்? டிஃபமேஷன். ஓகேங்களா, அதனால நீங்க என்ன மைண்ட்ல பர்சீவ் பண்றீங்களோ அதுவுமே ஃபேக்ட் தான். அதுக்கு பேரு தான் வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். சோ ஃபேக்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்? எனிதிங், எனி ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் பர்சீவ்ட் பை தி சென்சஸ். ஓகேங்களா, ரிலேஷன் ஆஃப் திங்ஸையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி எனி மென்டல் கண்டிஷன் விச் அ பர்சன் இஸ் கான்சியஸ் ஆஃப். தெரிஞ்சு எந்த மென்டல் கண்டிஷனா தெரிஞ்சிருக்கணும், அதுவுமே சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் தான். இது எப்பயுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க சாலிட் எக்ஸாம்பிள் எழுதணும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழே இருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ஐபிசிக்கு கீழே இருக்க தெஃப்ட்ல இருக்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எவ்ரி வருஷம் கொஸ்டின் கண்டிப்பாக வரும், எழுதி வச்சுக்கோங்க. எல்லா வருஷமே அது இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு செக்ஷனும் சொல்லிட்டு போறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஆர்டர், பிளேஸ் எல்லாமே ஃபேக்ட் தான். இந்த கருப்பு கலர் பாலுக்கு அப்புறம் ரெட் கலர் பால் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பால் இருந்துச்சு, அந்த மாதிரி. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கத்தி இருந்தது, கம்பு இருந்தது, அப்புறம் அருவா இருந்தது, இது எல்லாத்தையும் எடுத்தாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ட சொல்றது கூட என்னது? ஒரு ஃபேக்ட் தான். ஓகேங்களா, எனிதிங் யூ ஹர்ட், saw or said is a fact. அதே மாதிரி ஒரு ஒப்பீனியன், ஒரு இன்டென்ஷன், எஸ் நான் அவனை அடிச்சேன், அவன் சாவணும்னு சொல்லி அடிச்சேன், அது ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா, சொல்லுவாங்க ஒரு வடிவேல் காமெடியில சொல்லுவாங்க, இது ஒரு இசை, அது ஒரு இசை, அந்த மாதிரி இது ஒரு ஃபேக்ட், அது ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா, ஃப்ராடுலண்டா இருக்கு பர்டிகுலர் சென்சேஷன் எல்லாமே ஃபேக்ட் கீழே தான் வரும். ஏன் நான் ஃபேக்டை இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, ஃபேக்டின் இஷ்யூவை பத்தி தான் நீங்க மொத்த ஜட்மெண்ட்லயுமே டிஸ்கஸ் பண்ணுவீங்க.
ஒரு ஃபேக்டின் இஷ்யூக்கு தான் நீங்க என்ன கொடுக்க முடியும், எவிடன்ஸே கொடுக்க முடியும். ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு ஒரு இடத்துலயும் எங்க ஃபேக்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க ஃபேக்டின் இஷ்யூவை பேச முடியும். அதுக்காக சொல்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரெப்யூட்டேஷனுமே நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ல தான் வரும். ஸோ வாட் இஸ் ஃபேக்ட் அப்படி பிளண்டா கேட்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு ப்ராக்டிகல் கொஸ்டினோட சேர்த்து கேட்பாங்க. அப்படின்னும் போது நீங்க இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எழுதி கீழே இலுஸ்ட்ரேஷன் 2 இலுஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2G, எஃப்க்கு அப்புறமே உடனே ஜி வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஜில ஃபேக்டின் இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நியூ ஆக்ட். ஓல்ட் ஆக்ட்ல எனக்கு தெரிஞ்ச கிளாஸஸ் 3 பொதுவா கொடுத்து வச்சிருக்காங்க. நல்ல மனசுல அதே மாதிரி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, இதுல 2Gக்கு போட்டாங்க. 2F என்னது, ஃபேக்ட். 2G என்னது, ஃபேக்டின் இஷ்யூ. எஸ். சோ இஷ்யூனா என்னப்பா, இப்பதான் மீனிங் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து தமிழாக்கம் இஷ்யூனா எழுவினாக்கம். கரெக்டா. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ங்க, ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் தான் வரும். ஓகே, கரெக்ட் தான். சோ இஷ்யூஸ்னா என்னது, எழுவினாக்கள். சொல்லுங்க இன்னும் ஒரு தடவை, எழுவினாக்கள். சோ இஷ்யூஸ்னா பிரச்சனை, அவ்வளவுதான். பிரச்சனை எப்ப வரும், ஒருத்தர் ஒண்ணு ஆமான்னு சொன்னா வரும், இல்லன்னு சொன்னா ஆமான்னு சொல்றத இன்னொருத்தவங்க இல்லன்னு சொல்லும் போது அங்க பிரச்சனை வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா எவிடன்ஸ் ஆக்ட்ல இன்னும் கொஞ்சம் வைடாவே பண்ணிருக்காங்க. ஒருத்தர் ஆமான்னு சொன்னாலே போதும், அது ஃபேக்டின் இஷ்யூ. அதையுமே நம்ம நோட் பண்ணணும். எவிடன்ஸ் ஏன்னா ஒரு வைடு ஏரியாவுக்கு நீங்க எவிடன்ஸ் எடுக்கும் போதுதான் எதை உள்ள எடுக்கலாம்னு தெரியும், எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு தெரியும். அதுக்கு வேண்டி ஒருத்தர் ஆமான்னு சொன்னாலே அது வந்து ஃபேக்டின் இஷ்யூ. இல்லன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே ஃபேக்டின் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி படிக்கலாம்னா, சரி ஆமா இல்லன்னு நீங்க எதை சொல்லுவீங்க, ஒரு ரைட், இந்த ரைட் எனக்கு இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. சிட் பார்ட்டி அதை இல்லன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லயபிலிட்டி அவனுக்கு இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ஓகேங்களா. சோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ரைட், லயபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி, இது மூணுத்தையும் தான் நீங்க வந்து ஒண்ணு அக்செப்ட் பண்ணுவீங்க, இல்லனா டினை பண்ணுவீங்க. எங்க ஆர்குமெண்ட்ல பண்ணுவீங்களா, நார்மலா நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது பண்ணுவீங்களா, கடை தெருவுல பண்ணுவீங்களா, எங்க பண்ணுவோம், ஒரு சூட்ல இல்ல ப்ரொசீடிங்ல பண்றோம். ஓகேங்களா. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்டின் இஷ்யூன்றது எனி ஃபேக்ட் பை இட் செல்ஃப், அந்த ஃபேக்டே ப்ராப்ளமா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பிரச்சனை எப்படி பண்ணுவோம், ஒண்ணு தனியா போய் பண்றது ரொம்ப ரேரு. நான் வந்து எங்க வீட்டுல என்னோட அக்காலாம் பயங்கர ஆளு, கோலா சட்டையில கோல்டு மெடல் மாதிரி. சோ ஷீஸ் சச் அ வண்டர்ஃபுல் விமன். ஓகேங்களா. ஷீஸ் ஏபிபி. சோ நான் கூட்டிட்டு போயிடுவேன் உடனே. சோ நம்ம பை இட் செல்ஃப் இல்லைன்னா இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட்ஸ். சோ எனி ஃபேக்ட் பை இட் செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட்ஸ் என்னத்தை பண்ணுது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ரைட், லயபிலிட்டி, டிசபிலிட்டி, இதை என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்றாங்க இல்ல டினை பண்றாங்க. எங்க பண்றாங்க, சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ். புரியுதுங்களா. ஓகே. சோ ஒரு சூட் ஆர் ப்ரொசீடிங்ல பண்றாங்க அப்படின்னா அது ஃபேக்டின் இஷ்யூ. சோ இது நான் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் தான் இன்கிரீடியன்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் முத்தா உங்க பேப்பர்ல இருந்தாதான் முத்தா மார்க் வரும். ஓகே. சோ இதுல வந்து நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட்டையும் நீங்க சேர்த்துக்கலாம் எக்ஸிஸ்டன்ஸோட சேர்த்து. இன்னும் ஒரு தடவை இதை நம்ம சொல்லிடலாமா, ஃபேக்டின் இஷ்யூ எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க, Section 2 class what is factor issue, Section 2 any clause fact by itself itself or or in connection with the other fact, என்ன பண்ணுது, existence the existence or non-existence, of liability or disability, asserted or denied in any suit or proceeding. அவ்வளவுதான். லாஸ்ட்ல இருக்கவங்களும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ப்ரீகேஜி கிளாஸ் மாதிரி இருந்தா நல்ல விஷயம். சோ எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா சிபிசில கீழே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கோர்ட் ரெக்கார்ட்ல இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஒன்னு அக்செப்ட் பண்ணாங்க, டினை பண்ணாங்க அப்படின்னும் போது அது ஃபேக்டின் இஷ்யூன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நம்ம எங்க படிச்சோம், சிபிசி படிச்சவங்க ஆர்டர் 14 rule 1. order 14 பண்றாங்க. அதுதான் எதுல பார்த்தோம், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் எந்த ஆர்டர், order 14 rule 1 ல எஸ். அதோட நீங்க கனெக்ட் பண்ணி இத பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா. அடுத்தது 2D. D for what, document. ஓகேங்களா. F for fact, G for factual issue, D for document. ஓகே. சோ டாக்குமெண்ட்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னதுப்பா, ஆவணம். ஓகே சரி. நார்மலா
Anything in writing, ma'am. அடிக்கடி அந்த பாப்பா குட்டி வந்துடுறாங்க. ஓகே, சோ Anything in டாக்குமெண்ட் writing. ரிட்டனா இருக்க ஏதோ ஒரு விஷயம்னு நம்ம நினைப்போம். ஒரு கல் டாக்குமெண்டா இருக்கலாம். ஒரு ஒரு என்ன சொல்றது, சாகும்போது இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு ஏடு, அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஓலைச்சுவடி, அதுவும் ஒரு டாக்குமெண்ட் தான். எது வேணாலும் டாக்குமெண்டா அமையலாம். அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போறோம். எனி மேட்டர், சோ பேப்பர்ல தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, எதுல வேணாலும் எழுதிருக்கலாம். கல்லு, இது இப்ப சாக போற ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு கார் பார்க்கிங்ல செத்துருக்கான். அந்த காருக்கு பின்னாடி எழுதுவாங்க பாத்தீங்களா, அதுல மார்க் பண்ணி எழுதி வச்சு செத்துருக்கான். சோ இப்ப அதுவுமே ஒரு டாக்குமெண்ட். ஓகேங்களா? So, any matter expressed or described on any substance. ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, எந்த சப்ஸ்டன்ஸ்ல வேணாலும் பண்ணிருக்காங்க. ஆனா எது மூலியமா பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்டர்ஸ் மூலியமா, இல்ல ஃபிகர்ஸ் மூலியமா, இல்ல ஏதோ ஒரு மார்க்ஸ் மூலியமா, இல்ல இது எல்லாத்தையும் ஒரு காம்பினேஷனோட சேர்ந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக பண்ணிருக்காங்கன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ரெக்கார்டிங் தட் மேட்டர். அதுதான் இங்க கீ. சும்மா எவனோ ஒருத்தன் எதுக்கோ எழுதி வச்சுட்டு போறான். இப்போ கார்ல நான் பின்னாடி அவன் எழுதி வச்சான், ஹீ கில்டு மீ அப்படின்னு எழுதி வச்சான், பக்கத்துல பாடி கிடக்குது, பேர் எழுதி வச்சிருக்கானா, ஓகே. இப்போ கார் நிக்குதுன்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு ஐய போட்டு ஒரு ஹார்டின போட்டு எழுதுவோம் இல்லையா? பாத்ரூம் சீக்கிரம் மாதிரி யாருமே பாக்காதப்பதான் நமக்கு பாசம் அதிகமா வரும். நானே நிறைய இடத்துல எழுதி இருக்கேன், ஜாலியா தான் இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க டாக்குமெண்டா எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்கலாம். நம்ம அண்ணனும் தம்பியும் கூட வந்தா போட்டோ எடுத்து பாருங்கப்பா, எழுதி வச்சிருக்கு, நான் சொன்னேன் நீங்க நம்புறதுக்குலாம் இந்த பொண்ணை போய் நம்பிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் நீங்க டாக்குமெண்டா எடுத்துக்க முடியாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் எழுதும் போது இதை ரெக்கார்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இது டாக்குமெண்ட். ஓகேங்களா? இப்ப மஞ்சுமேல் பாய்ஸ் பாத்தீங்களா, நானும் பாத்துட்டு அந்த படத்தை பாக்கலீங்களா? அத பார்த்தவங்க சொல்லுங்க, அந்த ராக்ல போயிட்டு மஞ்சுமேல் பாய்ஸ்னு எழுதிருப்பாங்க, அது டாக்குமெண்டா இல்லையா? Yes, ma'am. எஸ், அது எதுக்கான டாக்குமெண்ட்? நீங்க அதை வச்சு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால வந்து எழுதி இருக்காங்க, அதனால பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? சும்மா ஒரு இதுக்கு. சோ டாக்குமெண்ட்னா எதுல டிஃபைன் பண்றாங்க? 2 clause D ல டிஃபைன் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப் on any substance. எது மூலியமா பண்றாங்க? By letters, figures, marks or more than one. Purpose என்னது? Recording the matter. Yes, இது மட்டும் இருந்தாலே அது ஒரு டாக்குமெண்ட். டாம் ஸ்டோன், நம்மளோட கல்லறை, இது கல்லு, தோற்றம் மறைவு, அதுவுமே ஒரு டாக்குமெண்ட் தான். அதுக்கப்புறம் எந்த சர்டிபிகேட் ஆனாலும் காஃபின் பிளேட்னு போட்டிருக்கு. காஃபின் பிளேட் வந்து இங்கிலீஷ்காரங்க எல்லாம் வைப்பாங்க மேல, அதனாலதான் இங்கிலீஷ்கார எழுதுனாலும் அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பிளாங்க் ஷீட் டாக்குமெண்டா, ஒரு வெத்து பேப்பர் டாக்குமெண்டா வராது. அதுல என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்ல. வெத்து பத்திரத்துல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா அது டாக்குமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இங்க பாருங்க, வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிருக்காங்க, அது ஒரு டாக்குமெண்ட். ஆனா வெறும் வெத்து பேப்பர்ல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்குமா? இருக்காது. சோ தட்ஸ் நாட் அ டாக்குமெண்ட். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ரெக்கார்டும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மால் இதுல சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம அதிநேயத்துல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, கீழே இல்லஸ்ட்ரேஷன்ல அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஆன் இமெயில்ஸ். யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ் மியூட் பண்ணிருங்க, கைண்ட் ரெக்வெஸ்ட். அவங்க பேர் என்னது? யாராவது பேர் பாத்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லுங்க. விவோ V2065, ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க. யா. அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் லைக் இமெயில்ஸ், ஆன் இமெயில்ஸ், சர்வர் லாக்ஸ், அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆன் கம்ப்யூட்டர், லேப்டாப்ல வச்சிருக்கிறது, ஸ்மார்ட் போன்ல வச்சிருக்கிறது, நீங்க அனுப்புற மெசேஜஸ், வெப்சைட்ஸ், லொகேஷனல் எவிடன்ஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா சைபர் எக்ஸ்பர்ட் சொல்லும் போது, அந்த லொகேஷனல் எவிடன்ஸ் அண்ட் வாய்ஸ் மெயில்ஸ், மெசேஜஸ் ஸ்டோர்ட் இன் டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட் தான். இது அப்ப முன்னாடி எவிடன்ஸ் ஆக்ட்ல டாக்குமெண்டா மதிக்கவே இல்லையா? எஸ் இருந்துச்சு, ஆனா கிளாரிட்டியா இந்த மாதிரி இல்ல. சோ இன்னும் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? டன். இதுக்கப்புறம் 2E. E ஃபார் என்னது? E ஃபார் எவிடன்ஸ். ஓகே, சோ அதுக்காக தான் வந்து இது நம்ம லைனா ABCD போனோம் அப்படின்னா ஞாபகம் இருக்காது, அதனால ரிலேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சோ 2E வந்து எவிடன்ஸ். எவிடன்ஸ்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது? ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்
When வெரி குட். அது ரெண்டத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. தமிழாக்கம் வாய்மொழி சாட்சிகளா சாட்சியம்மா என்ன சொல்லுவாங்க? சாட்சி வாய்மொழி சாட்சி. எவிடன்ஸ்னா சாட்சி. ஓகேங்களா? இந்த எவிடன்ஸ்ல ஓரல் எவிடன்ஸ் நமக்கு இருக்கு. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு. இதோட டெபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எங்கேயாவது நீங்க ஜட்மெண்ட்ல ரிலேட் பண்ணி எழுதணும்னா இதை ரிலேட் பண்ணி எழுதலாம். நமக்கு ஒரு ஜட்மெண்ட்டை பாத்தீங்கன்னா கோர் வந்து லேட்டஸ்ட் ஜட்மெண்ட்ல என்ன கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் அதை எடுத்து நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த கோரை நீங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குப்பா, கொஞ்சம் டைம் இருக்குப்பா அப்படின்னா உங்க மைண்ட்லயே நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. நடுவுல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? எஸ். எவிடன்ஸோட டெபினிஷன் எங்க கொடுத்திருக்காங்க? 2 clause E of பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் 2023. ஓகேங்களா? சோ எவிடன்ஸ்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் யாரு பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜா இல்ல, மேட் பை அ விட்னஸ். ஓகே. சோ ஒரு பைஸ்டாண்டர் ஆஃப் தி கோர்ட் விட்னஸா இல்லாத ஒருத்தவங்க ஓரல் எவிடன்ஸ் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. அந்த பாக்ஸ்ல ஏறி தான் கொடுக்க முடியும். ஓகே. சோ ஓரல் எவிடன்ஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் மேட் பை த விட்னஸஸ் இன் ஃபேக்ட் அண்டர் இன்கொயரி. பாத்துட்டு வாங்க. இன்கொயரி இன்வெஸ்டிகேஷன் ஒண்ணுமே இல்ல. சிஆர்பிசியை புரட்டினீங்கன்னா வந்துரும். சோ மேட் பை விட்னஸஸ் இன் ஃபேக்ட் அண்டர் இன்கொயரி. ஒரு ஃபேக்ட் இன்கொயரி பண்ணி, அதாவது இந்த ஃபேக்ட்ல என்ன நடந்திருக்குன்னு தெரியும் போது நம்ம ஓரல் எவிடன்ஸ் எல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறோம் பாத்தீங்களா, அது எல்லாமே ஓரல் எவிடன்ஸ். சோ இது 3 தான் விஷயம். ஓரல் எவிடன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை விட்னஸஸ் இன் ஃபேக்ட் அண்டர் இன்கொயரி. என்னது ஓரல் எவிடன்ஸ்னா? Oral evidence are statements, okay, made by witnesses. எங்க? Fact under inquiry. அதே மாதிரி yes, அதே மாதிரி documentary evidenceனா all documents including e-records. எதுக்காக? Produced for the inspection of the court. கோர்ட் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற எல்லாமே டாக்குமெண்ட் தான், பிளஸ் e-records. ஓகேங்களா? சோ எவிடன்ஸ் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? 2 clause E. இந்த எவிடன்ஸ்னா என்னன்னு சொல்லி இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. டக்குன்னு நீங்க படிப்பீங்க, எழுதுவீங்க, ஆனா சொல்ல வராது. இது எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்ட்ரோவர்ட் தான். இப்ப நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது என்ன பேச சொன்னா நான் மேல ஸ்டேஜ்ல ஏறி போய் இப்படி நின்னுட்டு இருப்பேன். இப்ப எனக்கு அது தெரியாது. ஏன்? பழக்கம் தான். ஓகேங்களா? சோ கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கோங்க. நம்ம மூஞ்ச பார்த்து நம்ம நல்லா பேசணும்னா எந்த மூஞ்ச பார்த்து நம்ம நல்லா பேசிடுவோம். ஓகேங்களா? சோ எவிடன்ஸோட டெஃபினிஷனை சொல்லி பாருங்க. எவிடன்ஸ்னா என்னது? 2 class பாரதி 2023. ஓகேங்களா? ஓரல் எவிடன்ஸ் ஸ்டேட்மெண்ட் made by witness in fact under inquiry. இப்ப டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் All documents including e-records produced for inspection of court. Inspection of court. அவ்வளவுதான் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான். இப்போ ஓரல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வைடு ரேஞ்ச். இப்ப இதுக்கு கீழே நிறைய டைப்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் இருக்கு. இது எதுக்காகனா ஒரு டைப் ஆஃப் எவிடன்ஸ்க்கும் எவிடென்ட்ரி வேல்யூ வேற வேற. நான் ஒரு டேப்லர் காலம் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த எவிடன்ஸ்க்கு இதுதான் எவிடென்ட்ரி வேல்யூன்னு. அதுக்கான கேஸ் லாவும் கொடுத்துருவேன். அதை வச்சுதான் நீங்க ஃபுல் ஜட்மெண்ட்டுமே எழுதுவீங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம சும்மா ஒரு ட்ரையல் பாத்துருவோம். மெயின் பிக்சர் அப்புறமா பார்ப்போம். டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னா என்னது? அது பெரிசிபியன்ட் எவிடன்ஸ்னு சொல்றாங்க. பெரிசிபியன்ட் எவிடன்ஸ். ஓகேங்களா? டைரக்ட்னா என்னது? The person he himself. oral evidence தான் மேம். டைரக்ட் எவிடன்ஸ்னா ஓரல் எவிடன்ஸ்ங்களா? The person pursued by the person by his own. oral evidence must be direct னு இருக்குல்ல மேம், அத வச்சு 6059 அத நீங்க சொல்றீங்க. சூப்பர், நல்ல விஷயம். டைரக்ட் எவிடன்ஸோட மீனிங் என்னன்னா, ஒரு கொலை நடக்குது, அத நான் நேரா பார்த்தேன். டைரக்ட் எவிடன்ஸ், டைரக்ட் ஐ விட்னஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான். perceived by the person who gives the testimony. அதுதான் வந்து டைரக்ட் எவிடன்ஸ். டைரக்ட் எவிடன்ஸ்க்கு வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப ஜாஸ்தி. டைரக்ட் எவிடன்ஸ்க்கான செக்ஷன் வந்து ஓரல் எவிடன்ஸா இருந்துச்சு அப்படின்னா 60 ஆஃப் தி ஓல்ட் ஆக்ட். அப்ப நியூ ஆக்ட் 59 ஆஃப் தி நியூ ஆக்ட். அதுலதான் வந்து பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் இருக்கு. ஹியர்சே வந்து நீங்க எவிடன்ஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கான செக்ஷன் எது? section 60 exception 64 of CRBC. ஒரு தடவை பாத்துட்டீங்களேன் கன்ஃபார்ம் பண்றது.
60 60க்கு கரஸ்பாண்ட் 60க்கு 55ங்களா வருது பாருங்க. நியூ ஆக்ட் 55. எஸ், நியூ ஆக்ட்ல வந்து 55ங்களாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தவங்க தான் வந்து சாட்சி சொல்லணும். இப்போ காசிப்ப பத்தி உங்களுக்கு தெரியாதா? நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாண்டி இவன் அவ கூட தான் பேசிக்கிட்டே இருந்தான், காலேஜ்ல இதுதான் எப்பயுமே நடக்கும். இல்ல இல்ல நான் பார்த்தேன், நேத்து அப்படியும் பேசிக்கிட்டேன், என்னது இது இப்படி நடந்துட்டு இருக்கு. அவங்களே போய் நம்ம 4 பேர்கிட்ட பேசிருப்போம், அது டிஃப்ரெண்ட், அது வெளியே வராது. சோ இந்த மாதிரி அந்த பொண்ணு யார்கிட்டயுமே பேசியிருக்காது. சோ இவங்க கிட்ட பேசினாங்க, அவங்க கிட்ட பேசினாங்க, இதெல்லாம் கோர்ட்ல போய் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காசிப் இஸ் நெவர் அலவுட். கரெக்ட்? அதுதான் ஹியர்சே எவிடன்ஸும். இவங்க என் காதுக்கு சொன்னாங்க, அவங்க என் காதுக்கு சொன்னாங்க, நீ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ற ஓல்டு செக்ஷன் இது 60. நியூ செக்ஷன் இது 55. ஓகேங்களா? நியூ செக்ஷன் 55. இதுதான் வந்து ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் நாட் அலவுடுக்கான ஒரு ஏரியா. ஹியர்சே எவிடன்ஸ் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில எக்ஸெப்ஷனல் ஏரியாஸ்ல ஹியர்சேவையும் அலோவ் பண்றாங்க. எந்தெந்த இடம் நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள், டையிங் டிக்ளரேஷன். அவன் செத்துட்டான், அப்ப அவனை கூட்டு வந்து சொல்ல முடியுமா? அவன் சொன்னதான் நம்ம சொல்ல முடியும். சோ அது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி 4-5 ஏரியாஸ் இருக்கு. இத வருஷம் கொஸ்டின்ல கேட்பாங்க. எதுல? மெயின்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இன்டைரக்ட் ஆர் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். டைரக்டா அந்த விஷயம் தான் நடந்திருக்குன்னு அந்த எவிடன்ஸ் சொல்லாது. இப்ப கண்ணால பார்த்தேன் குத்துனத அப்படின்னா டைரக்ட். இல்லப்பா நான் பார்க்கல, அந்த கத்தி கீழே விழுந்தது, இவன் பயந்துட்டு ஓடினான், கொலைய பார்த்துட்டு கூட அவன் பயந்துட்டு ஓடலாம். சோ இது என்னது? சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். ஓகேங்களா? சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்க்கு என்ன கேஸ் லா? இதெல்லாம் தூக்கத்துல இருந்து எழுப்புறாலும் நீங்க சொல்லணும். ஆசிட் கேஸ் சொன்னேன். கேஸ் லா பேரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னாலே அந்த பன்ஷீல் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அதுலதான் கொடுத்திருக்காங்க. என்ன கேஸ்? சாரதா பித்திச்சந்த் ஷர்த் கேஸ். சாரதா பித்திச்சந்த் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. இப்போ நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆளு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதை விட முக்கியம் இந்த சாரதா பித்திச்சந்த். ஓகேங்களா? அவங்க இது எல்லா ஜட்ஜ்மெண்ட்லயுமே நீங்க எழுதுற மாதிரி வரும். ஓகே, ஷரத் பித்திச்சந்த் ஷர்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. சைட்டேஷனோட படிச்சு வச்சுக்கணும். இந்த வாரம் இதுதான், ஒரு வாரத்துக்கு ஒரு சைட்டேஷன் படிங்க, அழகா சைட்டேஷனோட எழுதி சூப்பர் மார்க் வாங்கிடலாம். ஓகே, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னா என்ன கேஸ்? ஷரத் பித்திச்சந்த் ஷர்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. ஷரத் பித்திச்சந்த் ஷர்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பன்ஷீல் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். ஒரு 5 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. 5 பாயிண்ட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க எழுதுனீங்கன்னா நல்லாவே மார்க் வரும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல. ஓகே, சோ அடுத்தது வந்து பிரைமரி எவிடன்ஸ். பஞ்சஷீலா மேம்? பன்ஷீல், பன்ஷீல்னா 5 பாயிண்ட்ஸ் அர்த்தம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னா பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல். இப்போ உங்ககிட்ட ஒரு ஒரிஜினல் இருக்கு, அதோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கு, நீங்க எதை கொடுக்கணும்? எது பெஸ்ட்? ஒரிஜினலா தான் கொடுக்கணும். கரெக்ட்டா? அதுதான் வந்து பிரைமரி எவிடன்ஸ். பிரைமரி எவிடன்ஸ் பத்தி எந்த செக்ஷன் சொல்லுது? பிரைமரி எவிடன்ஸ் பழைய 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 ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் 62. ஓகேங்களா? 62ல உங்களுக்கு டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 61ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? எப்படி நீங்க பண்ணலாம் ஒரு டாக்குமெண்ட்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ்ல பண்ணலாம்னு சொல்லிருப்பாங்க. பிரைமரி எவிடன்ஸ் தென் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஏரியாஸ். அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு தான் வருவோம். சோ ஹையஸ்ட் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் பிரைமரி எவிடன்ஸ் தான். செகண்டரி எவிடன்ஸ் 60 பையா 4 63 and 65 ma'am. சிச்சுவேஷன்ஸ் 63 and வந்து 65. 58 நியூ ஆக்ட்ல எது செகண்டரி எவிடன்ஸ் சொல்லிருக்காங்க, நம்ம அடுத்து பார்ப்போம். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஏரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர் டைப் ஆஃப் எவிடன்ஸ் வந்து ரியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதெல்லாம் நம்மளால டச் பண்ண முடியுதோ அதெல்லாம் ரியல் எவிடன்ஸ். இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கிடையாது, அது வர்ச்சுவல் எவிடன்ஸ். உங்களுக்கு வீடியோ வர்ச்சுவல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் ரியல் எவிடன்ஸ். ஓகேங்களா? இது சும்மா ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக தான். அடுத்து ஹியர்சே. ஹியர்சே நம்ம எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதா? எந்த செக்ஷன் படி எடுத்துக்க கூடாது? Section 60 of old act, new act 55 of new act. Okay. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன் எவிடன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எழுதி வச்சுக்கோங்க. இத வச்சு எனக்கு தெரிஞ்சு புதுச்சேரியில கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? எப்படின்னா அந்த அக்யூஸ்ட அவங்க தான் லாஸ்டா பாத்திருப்பாங்க. ஒரு பொண்ணு காணும்பா, வந்து ஒரு ஆள் கூட பேசிட்டு இருந்தாங்க, இந்த ஏதோ ஒரு தெரு முனையில நின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் வந்து அவரோட அக்வென்டன்ஸ், அவங்க கூட எப்பயுமே பேசிட்டு வரவங்க. சோ லாஸ்டா அந்த பொண்ணு வந்து 6 மணிக்கு காணா போயிருக்காங்க. 5:45க்கு ஒரு ஆள் அந்த பொண்ணை அவர் கூட பாத்துருக்காங்க.
அப்ப இது என்னது? லாஸ்ட் சீன் எவிடன்ஸ். இது நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா? ரொம்பவே யூஸ் ஆகும். சோ இந்த லாஸ்ட் சீன் எவிடன்ஸோட எவிடென்ட்ரி வேல்யூ பத்தி கொஸ்டின் இருக்கும். இதுதான் நீங்க சர்ச் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்றேன், பேசிக்க எடுக்கிறேன். சர்ச் பண்ணி நல்ல மார்க் வாங்க வேண்டியது என்னது? கடமை. எஸ். சோ லாஸ்ட் சீன் எவிடன்ஸ் பத்தி பாருங்க. அக்யூஸ்டு ஒரு டிசீஸ்ட ஒரு அக்யூஸ்டு கூட லாஸ்டா பாத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் லாஸ்ட் சீன் எவிடன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். சில விஷயம்லாம் சொன்னா அப்பீலே கிடையாது. அந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு ஆள் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒண்ணு அம்மாவா இருப்பாங்க இல்ல அப்பாவா இருப்பாங்க. அவங்க சொல்றதுதான், டூரு போவாதுன்னா போவாத, எனக்கு காலேஜ் டூருக்கு அனுப்பவே இல்லை. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அது மாதிரிதான் வந்து நம்ம கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். அது இருந்துச்சா அதுதான் கன்க்ளூசிவ். இதுக்கு மேல ஆப்போசிட்டா எந்த எவிடன்ஸுமே வாங்க மாட்டாங்க. அதை கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க, கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 3 கான்செப்ட் இருக்கு. ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு. ஓகே, இதுக்கு 2J 2C 2I. JCI ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? JCI என்ன கான்செப்ட்? ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு. ஓகேங்களா? இப்போ ஒரு வீடு இருக்கு, அது என்னதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரேன், நீங்க தான் ஜட்ஜ். ஓகேங்களா? நல்லா மனிதர், நாங்க தான் ஜட்ஜ். ஆமா, அந்த நினைப்பு வந்தாதான் நம்ம படிப்போம் ஆக்சுவலி. ஓகே, சோ நீங்க தான் ஜட்ஜ். நான் உங்ககிட்ட வந்து, ஐயா இது என்னோட இடங்கய்யா, இங்க பாருங்க எவிடன்ஸ் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுக்குறேன், இது ரெஜிஸ்டரும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன், சேல் டீட காமிக்கிறேன். ஆப்போசிட் சைடு ஒண்ணுமே கொடுக்கல. இப்ப என்ன இங்க ப்ரூவ் ஆகுது? சொல்லுங்களேன். நான்தான் ஓனர்னு. ஐயோ, நான்தான் ஓனர்னு ப்ரூவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இது எப்படி நீங்க சொல்றீங்க? by supporting ஆப்போசிட் பார்ட்டி வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணல. உங்ககிட்ட கொடுத்திருக்க எல்லா விஷயத்தையும் வச்சு கோர்ட் பிலீவ் பண்ணுது. என்ன பிலீவ் பண்ணுதுன்னா, சம்திங் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னா அது ப்ரூவ்ட். ஓகேங்களா? எப்படின்னா, ஒரு ஆர்டினரி ப்ரூடென்ட் மேனா இருக்கிறவன் இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சோ ப்ராபபிள் அப்படின்னு சொல்லி நினைப்பான் அப்படின்னா அது ப்ரூவ்ட். இப்ப ஏன் நீங்க ப்ரூவ்ட்னு நம்புனீங்க? உங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆர்டினரி மேனா இருந்தா என்ன நினைப்பாரு? எஸ்பா, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, சேல் டீட் இருக்கு, இவங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது பாருங்க, அதுக்கு பேரு தான் ப்ரூவ்ட். இது நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்ன கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. A fact court believes it to exist. இல்லனா existence of it is so probable a prudent man will act on the supposition that exists அப்படின்னா அது ப்ரூவ்ட். கோர்ட் வந்து அதை என்ன நினைக்குது? believes it to existனா அது ப்ரூவ்டு. இல்ல ஒரு ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன ஒரு அது இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சப்போஸ் பண்ணாருன்னா அது என்னது? ப்ரூவ்ட். ஓகேங்களா? இந்த 2 லைனும் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கா ஏதாவது? இல்ல நியாயமா ஒரு மனுஷன் தான் எப்படி திங்க் பண்ணுவான், அததான் கோர்ட். அதை கோர்ட் பண்ணாலே போதுங்கிறாங்க. நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் எல்லாம் இருக்க வேண்டாம். ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்ப்ரூவ்டு. இருக்குன்னு நினைச்சா ப்ரூவ்டு, இல்லன்னு நினைச்சா எஸ். நான் இப்ப இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் வந்து காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அவர் வந்து காமிக்கிறாரு இது இவரு சிக்னேச்சரே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சா? அதையும் அவர் ப்ரூவ் பண்றாரு. அது இது சிக்னேச்சரே கிடையாதுன்றத அவர் என்ன பண்றாரு? என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வராரு, மத்த சிக்னேச்சர் எல்லாம் எடுத்துட்டு வராரு, பார்த்தா இது வேற அது வேற அப்படின்னும் போது என்னது? டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ கோர்ட் பிலீவ்ஸ் a thing does not exist. இல்லனா ஒரு ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் does not exist அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா அது என்னது? டிஸ்ப்ரூவ். ஓகேங்களா? இருக்கிற விஷயத்தை வச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா டிஸ்ப்ரூவ். ஓகே, சோ இப்ப வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பேர் சொல்லுங்க. அங்க பின்னாடி சொல்லுங்க. அனிதா தானே? எஸ். அனிதா என்ன பண்றாங்கன்னா, நான் சொல்ற கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் வந்து கிளாஸ்ல தனியா இருந்தேன், அனிதா வந்து டென்ஷன் ஆகி என்ன 4 அரை போட்டுட்டாங்க, சோ ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா அதுக்கு நான் கோர்ட்ல போயிட்டு எந்த ப்ரூஃப்மே கொடுக்கல. சிசிடிவி கேமரா இருக்கு, அதையுமே கொடுக்கல, எதுவுமே நான் கொடுக்கல. இப்ப இந்த விஷயம் என்ன இருக்கு? சும்மா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டேன், கேஸ்க்கும் அடுத்து நான் போல, அவங்களும் வரல, எதுவுமே நடக்கல. இப்ப இங்க என்ன நடக்கு? என்னாச்சு? நாட் ப்ரூவ். சோ ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம், எவிடன்ஸ் கொடுத்து கோர்ட்டை நம்ப வைக்கிறோம் அப்படின்னா அது ப்ரூவ்டு. நம்ப வச்சது அதாவது நம்ப வைக்காம இருக்கிறோம், ஏதாவதுன்னா ஆப்போசிட்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா டிஸ்ப்ரூவ்டு. எதுவுமே பண்ணல, கண்டுக்காம அனாதையா விட்டுட்டோம் அப்படின்னா அது பேர் என்னது? நாட் ப்ரூவ். சோ ஃபேக்ட்
நாட் ப்ரூவ்ட்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் Neither நெய்தர் proves. ப்ரூவ்ட் நெய்தர் டிஸ்ப்ரூவ்ட். Not ஓகேங்களா? சோ 3 கான்செப்ட் என்னது? ப்ரூவ்ட், Proved, டிஸ்ப்ரூவ்ட், நாட் not ப்ரூவ்ட். proved. ப்ரூவ்ட்னா என்னது? கோர்ட் பிலீவ்ஸ் a it fact is exists, existence. Existence. அப்ப டிஸ்ப்ரூவ்ட்னா ordinary கோர்ட் Not பிலீவ்ஸ் does not a exist. fact is non-existence. Non-existence. கோர்ட்டுக்கு நீங்க என்ன போடுவீங்க? ஆர்டினரி ப்ரூடென்ட் மேனர் சப்போஸ் இட் எக்ஸிஸ்ட், இது நான் எக்ஸிஸ்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபைனலி நாட் ப்ரூவ்ட்னா என்னது? a fact is Neither proved, neither not proved, neither nor disproved. disproved. இதுதான் வந்து நாட் ப்ரூவ்ட். புரியுதா? இதுக்கான செக்ஷன் என்னது? JCI. என்ன செக்ஷன்? JCI. JCI. ஓகே, JCP மாதிரி JCI. ஓகே, Alibi. அதுக்கு அடுத்தது வந்து 2K. 2 clause K வந்து ரெலவெண்ட். இப்போ ரெலவெண்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்? இவங்களுக்கு அவங்க சொந்தக்காரவங்கப்பா, இவங்களோட அத்தையோட அம்மாவோட பேரனதான் வந்து என்னோட பேத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க, அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த ரிலேஷன் தான் ரெலவெண்ட். ஓகே, சோ ரெலவெண்ட்னா ஒரு ஃபேக்ட் ரெலவெண்ட் டு another ஃபேக்ட். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, ரெலவென்சின்னு ஒரு சாப்டர் இருக்கு நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழ. இப்போ நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி சொந்தம்னு சொல்றோம்? நமக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் நெட்வொர்க் இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு பிறந்தா பையனா இருந்தா அவங்க அப்பா, அவங்களுக்கு பிறந்த நம்ம அம்மா பொண்ணா இருந்தா அம்மா, ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள இருக்கு. அந்த நெட்வொர்க் ஓல்ட் ஆக்ட்ல ஸ்டார்ட் ஆகுது செக்ஷன் 5 to 55. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. 5 to 55. நியூ ஆக்ட்ல செக்ஷன் 3 to நீங்க தான் என்கிட்ட சொல்லணும் 50ங்களா? கரெக்டா? அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது, கரெக்டா பார்த்து டேப்லெட் காலத்தை பார்த்து சொல்லிருங்க. 50ங்களா? ஓகே. சோ செக்ஷன் 3 to ப்ளீஸ் நியூ அட்மிஷனுங்களா? கிளாஸ் கவனிக்க டைம் இருக்குங்களா? ப்ளீஸ் உட்காரு. செக்ஷன் 3 to 50 நியூ ஆக்ட்ல. ஓகேங்களா? சோ இதுக்குள்ள ஒரு நெட்வொர்க் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்ட் ரெலவெண்டா இருந்தா அதுக்கு பேர் என்னது? ரெலவெண்ட் ஃபேக்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ 2K ரெலவெண்ட் ஃபேக்ட் டிஃபைன் பண்றாங்க. ரெலவெண்ட் ஃபேக்ட் இஸ் ரெலவெண்ட் டு ஒன் another connected in a way given under relevancy in this அதிநியம். எங்க ரெலவெண்ட் ஃபேக்ட் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? 2 clause K. ஓகேங்களா? இப்ப அதுக்கு அடுத்தது அவ்வளவு எழுதலாம் உங்களுக்கு. அக்கார்டிங் டு 2K கூட நீங்க எழுதலாம், ஆனா அவ்வளவு கதை அடிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. இப்ப நம்ம ஸ்டாப் பேமெண்ட் பார்த்தோம் பாருங்க, 3 ஜட்மெண்ட் நீங்க கோட் பண்ணி எழுத வேண்டியது வந்து. லாஸ்டா நம்ம ஒரு ஹைகோர்ட் ஜட்மெண்ட், மோகன கிருஷ்ணன் ஜட்மெண்ட், அது ஒரு ஸ்டூடெண்ட் சூப்பரா கரெக்டா பார்த்து எழுதியிருந்தாங்க. என்ன ஜட்மெண்ட்? மோகன கிருஷ்ணன் ஜட்மெண்ட். சோ அத நீங்க எழுதினாதான் மார்க் கிடைக்கும். இதெல்லாம் சும்மா ஒப்புச்சப்பா மார்க்ஸ். ஓகேங்களா? எதுவுமே எழுதாததுக்கு இது எழுதிட்டு வரலாம், அந்த மாதிரி ஏரியா. ஓகே, சோ அடுத்தது வந்து செக்ஷன் 4 ஆஃப் தி ஓல்ட் ஆக்ட். அதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, மே பிரஸ்யூம், ஷேல் பிரஸ்யூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப், இது மூணுத்தையும் கொடுத்திருப்பாங்க. ஐயோ என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி எவிடன்ஸ் ஆக்ட் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், போலன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளே ஆக்கிக்கோ. ஓகே, சோ மே பிரஸ்யூம், ஷெல் பிரஸ்யூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அது செக்ஷன் 4ல முன்னாடி கொடுத்திருந்தாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு டெபினிஷன் தான், அதனால டெபினிஷன் கிளாஸோட இப்ப சேர்த்துட்டாங்க. இப்ப எதுல கொடுத்திருக்காங்கன்னா HLB, HLB. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, HLB. ஓகே, நியூ ஆக்ட். மே பிரஸ்யூம், ஷேல் பிரஸ்யூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னா உங்களுக்கு HLB ஞாபகம் வரும். ஹெச்ல மே பிரஸ்யூம் கொடுத்திருக்காங்க. மேனா என்னது? எஸ், மே எதுக்கெல்லாம் வரும்னா, யூ மே ஈட் தி ஃபுட். நம்ம வீட்ல நீ தின்னு தின்னாம போ. இப்ப ஷெல் பிரஸ்யூம் எதுக்கு வரும் நமக்கு? கண்டிப்பா படிக்கணும். ஷெல் அனுமதித்தல் பிரஸ்யூம் வேண்டும். சாப்பிடாம போ, படிக்கிறத விட்டுறாத, அது ஷெல் பிரஸ்யூம். ஓகேங்களா? கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா என்னது? Beyond reasonable doubt. ஃபைனலா இதுதான், நீ உருப்பிட மாட்டேன்னு அவங்க சொன்னா நிஜமாவே உருப்பிட மாட்டேன். எவ்வளவு தூரம் போனாலும் என்ன சொல்லுவாங்க, அது லக்குடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சோ அதுதான் வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அதுக்கு இங்க பாகுபலி பிக்சர் போட்டிருக்கேன், சில காட்டு மொக்கையெல்லாம் தாங்கிக்கோங்க ஞாபகம் வர்றதுக்காக. 2B is for பாகுபலி. என்னன்னா கன்க்ளூசிவ் ப்ரூஃப் வந்து பாகுபலி மாதிரி. பாகுபலிக்கு எகென்ஸ்டா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ராஜா. ஆனா கட்டப்பா இருக்காருன்னு சொல்லி சொல்லாதீங்க வந்துட்டு. கட்டப்பாவுமே நேரா சண்டை போட மாட்டாரு, என்ன பண்ணுவாரு? முதல்லதான் குத்துவாரு. சோ பாகுபலி யாராவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு ஆப்போசிட்டா நீங்க ப்ரூஃப் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. சோ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? 2B, பாகுபலி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ மே பிரஸ்யூம், ஷெல் பிரஸ்யூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் என்ன செக்ஷன்?
2H 2L 2B. 2B. ஓகே, இப்ப நம்ம பிரிசம்ஷன்னா என்னன்னு பாப்போம். பிரிசம்ஷன்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அனுமான். அனுமானம். சோ அவங்கள நம்ம பாத்திருக்கவே மாட்டோம், இவங்க இப்படிதான் சொல்லி முடிவு பண்ணிடுவோம். நேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல அனு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், நான் யூடியூப பார்த்துட்டு லா எக்ஸ்பர்ட்ஸ் இப்படிதான் முடிவு பண்ணுவாங்க. சொன்னாங்க அவங்க. கண்டிப்பா வெளிய எப்படி பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு டைரக்டா தெரியாது. சரிங்களா? இல்ல மேம், அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் இப்ப மாறிட்டாங்க மேம். நம்ம ரிசல்ட் மாறிட்டாங்களா? பார்த்துட்டு. ஆமா, ரொம்ப நன்றிங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு டைம் ஃப்ரேம் இருந்தது இல்ல மேம், நம்ம ரிசல்ட்டுக்கும் நீங்க யூடியூப்ஸ்ல போட்டுட்டு இருந்தீங்கல்ல வீடியோஸ், ஆமா. அதாவது அந்த மெயின்ஸ் வந்து மெயின்ஸ் கூட இல்ல, ஃபைனல் ரிசல்ட் வந்து நீங்க ஒரு யூடியூப் போட்டுட்டு இருந்த வரைக்கும் இருந்த ஒரு ப்ரெசம்ஷன் வந்து இப்போ நல்லாவே வெளியே மாறிடுச்சு. அப்படிங்களா? ரொம்ப தேங்க்யூங்க, சந்தோஷம். ஓகே, மாறிடுச்சுன்னா சந்தோஷம் தான். மேம், நீங்க யூடியூப்ல போட்ட வீடியோ பார்த்து தான் நான் இந்த கிளாஸே ஜாயின் பண்ணேங்க. நானும் அப்படிதான் மேம் வந்தேன். ஆக்சுவலி நானும் யூடியூப் வழியா தான் ஒரே வந்தேன். ஒரு வீடியோ தான் மேம் பார்த்தேன், ஒரே ஒரு கிளாஸ் தான் பார்த்தேன், ஜாயின் பண்ணணும்னு பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். உங்களோட ட்ரஸ்ட்டுக்கு நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, நான்லாம் ஜட்ஜ் ஆகுற வரைக்கும் வெளியே போக மாட்டேன் மேம். அது கண்டிப்பா. எப்பனாலும் பரவாயில்ல மேம். இல்ல இல்ல, இந்த வாட்டியே நம்ம ஆகுறோம், அதுதான் நம்மளோட இன்டென்ஷன், நம்ம ஸ்ட்ராட்டஜியும் அதுதான். ஜட்ஜ் ஆன பிறகும் நீங்க அலுமினைல இருப்பீங்க, வெளியே போகாதீங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் லா எக்ஸ்பர்ட்ஸ் கடைசி வரைக்கும் கைட் பண்ணும். சரிங்களா? எஸ் மேம். ஓகே, சோ ப்ரிசம்ப்ஷன் நான் ரெடி பண்ணி தரேன். அப்படின்னா ஒரு அனுமானம். ஒருத்தவங்களை பார்த்த உடனே நீங்க நம்மளா எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ப்ரிசம்ப்ஷன். அந்த மாதிரி கோர்ட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். கோர்ட் எப்படி அப்படி அநியாயமா பண்ணலான்னு கேட்டா பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல என்ன பார்த்தோம், 118 139. ஒரு செக்க பார்த்தாலே என்ன நினைச்சுக்கோ கோர்ட், எஸ் காஸ்ட்காக தான் இந்த செக் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரிசம்ப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த ப்ரிசம்ப்ஷன்ஸ் கோர்ட் கண்டிப்பாக பிரசியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது என்னது, ஷெல் பிரசியூம். நீ வேணும்னா பண்ணிக்கோ, பண்ணாம போன்னு சொல்றது என்னது, மே பிரசியூம். நீ பிரசியூம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா எந்த ஒரு எவிடன்ஸும் வாங்க கூடாது அப்படின்னு சொல்றது யாரு, நம்ம பாகுபலி. யார் அது, கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அவ்வளவுதான். ஓகேங்களா? எஸ், ப்ரிசம்ப்ஷன்னா லீகலி பாத்தீங்கன்னா சொல்லுங்க மேம். அந்த என்ஐ ஆக்ட் வந்து ஷால் பிரிசியூமா இல்ல மே பிரிசியூமா? கீழே எக்ஸாம்பிள்ல வச்சிருக்கேன். சூப்பரா கேட்டீங்க அனு, நம்ம பாப்போம். அது வந்து உங்களுக்கு ஷால் பிரிசியூம் தான், ஆனா ரிபர்ட்டபிள். ஓகே, நான் கீழே வச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்றேன். இது கீழே எக்ஸாம்பிளா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிசம்ப்ஷனுக்கு லீகல் மீனிங் பாத்துக்கோங்க. இட் இஸ் மேம், நீங்க இப்ப சொன்னது கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? என்னங்க, ப்ரிசம்ப்ஷனே இப்பதான் சொல்ல போறேன், இப்பதான் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ப்ரிசம்ப்ஷன்றது ஒரு இன்ஃபரன்ஸ் ஆஃப் a fact drawn from other fact or some proved fact. ஒரு ஃபேக்ட்ல இருந்து நீங்க ஒரு அனுமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு ப்ரிசம்ப்ஷன். இந்த மே பிரசியூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப நீங்க வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கீங்கப்பா. நோட்டீஸ் எப்படி அனுப்புவீங்க, யூஸ்வலி போஸ்ட்ல அனுப்புவீங்க. போஸ்ட் ஆபீஸ்ல போய் போஸ்ட போட்டுடுறீங்க. போட்டுட்டு அவங்க ஒரு ரெசிப்ட் மாதிரி தருவாங்க உங்களுக்கு, போட்டதுக்கான ரெசிப்ட் நீங்க கொண்டு வந்து சப்மிட் பண்றீங்க. இப்போ நார்மலா என்ன நினைப்பாங்க எல்லாருமே, ஒரு நார்மல் மேனா இருக்கீங்கப்பா, என்ன நினைப்பாங்க, நீங்க வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐடியை விட்டுருங்க. ஆர்பிஐடி நீங்க போடணும்ன்ற அவசியம் நிறைய இடத்துல கிடையாது. போஸ்ட்ல போட்டுட்டீங்க, அந்த ரெசிப்ட வாங்கிட்டீங்கனாலே என்னது, ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இந்த போஸ்ட் போய் சர்வ் ஆயிருக்கும்பா. அப்படின்ற ப்ரிசம்ப்ஷன் ஒரு ஆர்டினரி மேன் எடுத்துக்கும் போது கோர்ட்டும் எடுத்துக்கலாம். அதுதான் 114ல ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 114 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நியூ ஆக்ட்ல என்ன செக்ஷனு, 2 செக்ஷன் பார்க்காம வந்துட்டேன், இதுவும் அதுவும் உங்க கூட சேர்ந்துதான் நான் நியூ ஆக்ட படிக்கிறேன். 114 என்னது, 119ங்களா? ஓகே, இங்க அடிச்சிடுறேன், எழுதிக்கோங்க. செக்ஷன் 119. இதுலதான் அக்கம்ப்ளேஸுமே கீழே இல்லஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருப்பாங்க. 114ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வர வாய்ப்பு உண்டு. 119. ஓகே, 119. ஓகேங்களா? ஒரு காமன் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல என்ன நடக்குதோ, ஒரு ஹியூமன் கான்டக்ட்ல என்ன நடக்குமோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து நீங்க பிரசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மே பிரசியூம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு ஆள் இருக்காரு, உங்களோட செயின் காணும், இதுதான் நம்மளோட செயின்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அது அவர்கிட்ட இருக்கு. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, அவர் கூட சேர்ந்து ஒரு 4-5 பொருளும் வச்சிருக்காரு, இந்த மாதிரி என்ன நினைப்பீங்க, அவன் தான் திருடி இருக்கான், இல்லன்னா திருடின ப்ராப்பர்ட்டிய வாங்கி வச்சிருக்கான். சோ he has received a stolen property, இல்ல thief. இது என்ன, கோர்ட்டே பிரசியூம் பண்ணிக்கலாம். இல்லையா நான் திருடவே இல்லைன்னு இப்ப யாரு டிஸ்ப்ரூவ் பண்ணோம், அந்த அவர்தான் வந்து
டிஸ்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மே பிரஸ்யூம். ஓகே, இதே மாதிரிதான் அக்கம்ப்ளிஸ்க்கும். அக்கம்ப்ளிஸ் வந்து ட்ரஸ்ட் வர்தி விட்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லி பிரஸ்யூம் பண்ணிக்கலாம்னு இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கொராபரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அந்த இடமும் நம்ம என்னன்னு பார்ப்போம். இதுக்கான தெளிவு உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா நீங்க ஜட்மெண்ட்ஸ் படிக்கும் போது தான் கிடைக்கும். சோ இதுக்காக ஜட்மெண்ட் அக்கம்ப்ளீஷன் போட்டு 2023 மெட்ராஸ் ஹைகோர்ட்னு போட்டு சர்ச் பண்ணுங்க கூகுள்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஜுடிஷியல் டியூட்டி, அபிஷியல் டியூட்டி, ஒரு ரெகுலரா இதுதான் நடக்கும்னா அதை நீங்க ப்ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க, ஒரு ஒரு இன்டர்லாக்டரி அப்ளிகேஷனே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கோர்ட் என்ன பண்ணும்? லோவர் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அதை வாங்கிக்குவாங்க எம்சி, அப்புறம் அதை நம்பர் பண்ணி கட்டோட வந்து போட்டு செக் அண்ட் கால் ஆன் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு அப்ளிகேஷன் செக் அண்ட் கால் ஆன் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ப்ரொசீடிங் குள்ள வரும். அது ப்ரொசீடிங் குள்ள போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு கேட்பாங்க என்ன விஷயம்னு. ஒன்னு அதை என்டர்டெயின் பண்ணுவாங்க, இல்ல டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? அது கோர்ட் ரெக்கார்ட் கூட போயிடும். ஒரு அப்ளிகேஷன் தொலைஞ்சு போகணும் யாராவது நினைப்போமா? கிடையாது. சோ இதெல்லாம் ஆர்டினரி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஓகேங்களா? சோ கோர்ட் மே பிரஸ்யூம் அ ஃபேக்ட் ரிகார்டிங் as a proved fact and call for proof. எப்படின்னா ஒரு விஷயம் லெட்டரை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னும் போது அது என்ன நினைச்சுக்கும்? லெட்டர் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும். அது அது ப்ரூவ்டா எடுத்துக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? இல்ல நீ ப்ரூஃப் கொண்டு வான்னு கேட்கலாம். இதுதான் மே பிரஸ்யூம். இப்ப ஷேல் பிரஸ்யூம்னா என்னது? கோர்ட் அது கண்டிப்பாக இப்படிதான் எடுத்துக்கணும், நோ ஆப்ஷன் ஃபார் த கோர்ட் அப்படின்றதுதான் ஷெல் பிரஸ்யூம். நோ டிஸ்கிரிஷன் ஃபார் த கோர்ட், த கோர்ட் ஷெல் பிரஸ்யூம் இட் டு பி ப்ரூவ்ட். அதுதான் ஷெல் பிரஸ்யூம். எக்ஸாம்பிள் என்னன்னா சர்டிஃபைடு காப்பீஸ் given பை கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். கவர்மெண்ட் ஆபீசர் உங்களுக்கு இப்ப கேஸ்ட் சர்டிபிகேட் தொலைச்சிட்டு அப்படின்னும் போது சில டைம் சர்டிபிகேட் காப்பீஸ் வாங்கிட்டு வரும். ஒரிஜினலே நம்ம வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஜட்மெண்ட்டே எடுத்துக்கோங்கப்பா, அதோட சர்டிபிகேட் காப்பி வாங்குவோம். அது இதுக்கு கீழே வராது, ஜட்மெண்ட் வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல வந்துடும். சோ நல்லா யோசிச்சுக்கோங்க. வேற எதுவும் ஒரு சர்டிபிகேட் காப்பி வாங்குறோம் அப்படின்றது ஷெல் பிரஸ்யூமா எடுத்துக்கணும்னு எந்த செக்ஷன்ல இருக்குன்னா செக்ஷன் 79 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? நியூ ஆக்ட் எது? 2078. நியூ ஆக்ட்ல செக்ஷன் 78. இதில் எது ஷால் பிரஸ்யூம் எது மே பிரஸ்யூம்னு நீங்க ஒரு டேப்லர் காலம் போடணும். அந்த டேப்லர் காலத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க ஜட்மெண்ட் எழுதணும். ஓகேங்களா? நானும் டேப்லர் காலம் கொடுப்பேன், அதனால நீங்க முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க. சோ இந்த ஷால் பிரஸ்யூம்க்கு கீழே தான் உங்களுக்கு என்ன வருது? 118 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அதுல ஆப்ஷனே கிடையாது. ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்த உடனே கோர்ட் என்ன நினைக்கணும்? எஸ், கன்சிடரேஷனுக்காக தான் இதை எடுத்திருக்காங்க. பிளஸ் என்னது? டேட்டுக்குள்ள மெச்சூரிட்டிக்குள்ளதான் இதை சப்மிட் பண்ணிருக்காங்க. என்டாஸ்மெண்ட் இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஷெல் பிரஸ்யூம். ஓகேங்களா? சோ ஷெல் பிரஸ்யூம்னா என்னது? No discretion for the court. Court must presume it to be proved. However, it can allow to disprove. Disprove பண்றதுக்கு ஆப்போசிட்டா நீங்க கொண்டு வரலாமா? என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இது கன்சிடரேஷனுக்காக தான் சொன்னா, ஐயோ நான் இந்த செக்கையே தொலைச்சிட்டேன், இத பாருங்க போலீஸ் கம்ப்ளைண்ட், டிஸ்ப்ரூவ் பண்றது. ஓகேங்களா? இப்ப கன்க்ளூசிவ் ப்ரூஃப். கன்க்ளூசிவ் ப்ரூஃப் என்ன செக்ஷன்? 2B. Declared by this அதிநயம் to 1B conclusive proof for the other fact அப்படின்னா தான் அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இதுக்கு ஆப்போசிட்டா நீங்க எவிடன்ஸே கொண்டு வர முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்மெண்ட் ஆஃப் அ கோர்ட். ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் இப்படி கொடுத்துருக்கு, நம்ம சர்டிபிகேட் காப்பி கோர்ட் ஆர்டர் காப்பியை கொண்டு போய் நீட்னா ஆப்போசிட்டா இப்படி கொடுக்கலன்னு ஏதாவது கொடுக்க முடியுமா? ஏதாவது அர்த்தம் இருக்காதுல, அர்த்தமே இல்ல. மேபி என்ன சொல்லலாம், அப்பீல்ல போய் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது டிஸ்ப்ரூவ் பண்றது இல்லையே, ஜட்மெண்ட் கொடுத்தது தானே. கரெக்ட்டுங்களா? சோ கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு என்னது? ஜட்மெண்ட் ஆஃப் அ கோர்ட். வேலிட் மேரேஜ்ல பிறக்கிற குழந்தை என்ன குழந்தை? லெஜிட்டிமேட் சைல்டு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல தான் வரும். 112 ஆஃப் தி ஓல்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். நியூ ஆக்ட் என்னன்னு பாத்துக்கோங்க. நியூ ஆக்ட் என்னன்னு சொல்லுங்க, நான் அப்படியே டைப் அடிச்சிடறேன். செக்ஷன் லெஜிட்டிமேசி பத்தி 116. ஓகேங்களா? ஓகே டன். இப்ப இது லைட்டா ஒரு